வணக்கம். தேங்க்ஸ் டு ஆல் மீடியா. இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க படம் பார்க்கும்போது நான் உங்க ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண விதம், நீங்க நாங்க எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் சிரிச்சிங்க, நிறைய இடத்துல கை தட்டினீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி மீடியா எல்லாருக்கும். இந்த படத்தை நாங்க ரொம்ப மனசார எடுத்தோம். ஸோ இன்னைக்கு எனக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ், எமோஷனை பார்க்கும்போது நாங்க நினைச்சது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுலேருந்து இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாரும் எழுதணும், வீடியோஸ் போடணும், உங்க கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட முதல் படத்துலேருந்து நீங்க தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க, அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 BHK இது வரைக்கும் நாங்க ரொம்ப மனசார எடுத்த படம், இன்னிலேருந்து அது உங்க எல்லாரோட படம். ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினா சரத் சார் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேவயானி மேம், மீதா, சைத்ரா, சித்தார்த் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் அருண் பிரதர், எல்லாரும், மற்றபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், டீம், மற்ற எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். நீங்க இதுலேருந்து இந்த படம் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்க பார்த்துக்கணும், நீங்க தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. நான் ஒன்றும் சொல்றது இல்லையா, நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போனோம். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படி ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகர்கள் அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணும்னு தான் அந்த கதையை எடுத்துருக்கு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு தி பீப்புள் அப்படின்னு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன் ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே வரும்போது வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், தி வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க தான் முக்கிய முடிய, நாங்கள் நினைக்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷா சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்புள். இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன், கதாநாயகி அப்படிதான் யாரும் கிடையாது. எவ்ரிபடி, இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஹவுஸ்னா ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேல நம்ம தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்க வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு டிராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்தா நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and it's for the audience to go and see the movie in the theater. நீங்க படம் பாருங்க, it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன். and I hope you all இந்த படத்துல நார்மல் ஒரு கற்பனா இருக்கீங்க. மிடில் கிளாஸ்ல காசா கிராண்ட் வரையும் போயிட்டீங்க. காசா கிராண்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வாங்க முடியுமா இப்ப இருக்க மிடில் கிளாஸ்? நான் வந்து கதையில வந்து நீங்க வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்ட் பாக்குறீங்க. இங்க ஒரு 3 BHK வாங்கணும் தான் நினைச்சாங்க இல்லையா? வெதர் இட்ஸ் காசா கிராண்ட், வெதர் இட்ஸ் சீப்ரோஸ், வெதர் இட் இஸ் எனி அதர் பேர் நேம் பத்தி நீங்க பண்றீங்க இல்லையா, அது முக்கியமல்ல. இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம். இப்ப நம்ம போறோம், இது வந்து நியூசிலாந்து எடுக்கப்பட்டதா, இது மவுண்ட் ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம். ஆனா எல்லாரும் மவுண்ட் ரோல் பார்த்திருக்காங்களா, எல்லாரும் நியூசிலாந்து பார்த்திருக்காங்களா தெரியாது இல்ல. இதுல பேசிக் ஸ்ட்ரக்சர் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ். 3 BHK வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது எங்க வாங்கினாங்க, எந்த இடம், இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க, நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது. நீங்க என்னோட அன்பு சகோதரர்,
நீங்க கேள்வி கேட்கலன்னா எங்க ஆளு தேடினா வந்துட்டீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க. எங்களை பொறுத்தவரை மனைவி கிடைச்சா எல்லாமே பண்ணாங்க சார். இவ்வளவு சைலண்டான மனைவி, எல்லாத்துக்கும் ஒத்து போற மனைவி கிடைக்குமா சார்? நல்ல கேள்வி. உங்களுக்கு நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க மனைவி அமைதுவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். behind every successful man stands a woman அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீடுன்னும் போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேல மனைவியை பத்தி சொல்ல கேட்பீங்க, காதலியை பத்தி பேசுவீங்க, நிறைய விஷயம் கேட்பீங்க. இதை இன்னொரு நாள் வச்சுக்கோ. நான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு பிரஸுக்கு போடுறேன்னு அன்பு சகோதர சகோதரி வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது. நானும் படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு டப்பிங்ல இருந்தேன், நேரம் இங்க வந்துருவோம் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார், வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லாரையும் வாழ்த்துங்கள். அருண் மிஸ்ரா வாழ்த்துங்க, கணேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும். ஏன்னா இவர் வந்து இந்த கன்விக்ஷனோட எடுத்திருக்கான்னு நான் சொல்லுவேன். நான் ஓப்பனா சொல்லுவேன். இங்க கூட சில கேட்பேன், இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன், தினமும் கேள்வி கேட்பேன். கேள்விக்கு சிறப்பு பதில் கொடுக்க முடியும்ன்றது கொடுத்திருக்காரு. ஐ விஷ் கணேஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அருண் மிஸ்ரா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தில் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்க ஒரு கன்வின்ஸ்டா கன்விக்ஷனோட படம் எடுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வேண்டாம். இங்க வந்திருக்கும் எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் வணக்கம். ரொம்ப நன்றி. வந்து எங்க 3 BHK பாக்குறதுக்கு, பொறுமையா உட்கார்ந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்தது இந்த படம் பண்ற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே. ரொம்ப பாசிட்டிவான ஃபிலிம், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நேர்த்தியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு குடும்பமா நாங்க வாழ்ந்திருக்கோம். நாங்க இப்ப நான் பேசுறது தேவயானி இல்லை, ஒரு சாந்தியா தான் பேசுறேன். ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பில்லரே அவங்கதான். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது, ஒற்றுமையா வைக்கிறது. அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாத்தி கடைசி வரை கொண்டு வருதுதான் ஒரு குடும்ப தலைவி என்பது. சோ அந்த குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து, சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப அருமையான கதாபாத்திரம். சைலண்டா இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் கொடுக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பாரதி படம் நான் நடிச்சேன், செல்லம்மா கேரக்டர் அப்படிதான். பேசவே பேச மாட்டாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் 1000 விஷயங்கள் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கீங்களா, அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் சரத் சார், நீதா, சைத்ரா, சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த உங்க படம் நல்ல மக்கள் கிட்ட ரீச் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நல்லா எழுதுங்க, படத்தை நல்ல விமர்சனம் பண்ணுங்க. நல்ல ஏன்னா ஒரு நல்ல ஃபிலிம் இது மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணணும். எல்லாரோட கனவு தான் இது. இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும். இது உங்க கையில தான் இருக்குது. ஜி அமைதிக்கு பெயர் தான் சாந்தின்ற பாடலுக்கு இப்பதான் அர்த்தம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சின்ராஸ் கூட ஜோடி. சின்ராஸ் சொன்னா உடனே உங்களுக்கு ஓகேவா? கதை சொன்ன சின்ராஸ் கதை சொன்னா ஓகே. முத்து கணேஷ், ஸ்ரீ கணேஷ் சொன்னதால ஸ்ரீ கணேஷோட கதை தான் இது. ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு பேரு அப்படின்னு சொன்னோன்னு ஓகேவான்னு கேட்டேன் சரத்குமார் சார். சரத் சாரும் நான் நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வந்தாதான் நாம அதுக்குள்ள வரவே முடியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சரத் சார் நடிக்கணும்னா, ஒரு தேவயானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தா மட்டும்தான் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும். அதுக்குள்ள முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிலிம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளே. அது ஒரு
பிரம்மாண்டமான ஒரு கதை. அந்த கதையில நாங்க 2 பேரும் கண்டிப்பா தேவைப்பட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க எங்களை ஸ்டார் காஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு கதை இருந்தா, ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ சரத் சரோ தேவயானி நீங்க நடிங்க அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க நடிப்போமே. ஏன் சார்? தலைவர்களுக்கு உங்களால ஏதாவது ஒரு அட்வைஸ் முடிஞ்சா, ஏன்னா நீங்க நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கீங்க, படத்துலயும் நல்லா பண்றீங்க, அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? எல்லாருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார். எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும், ஒரு குடும்பத்தை எப்படி அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் அட்வைஸ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அவங்களோட ஹெல்த் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சொந்தமா அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு, பாசிட்டிவா இருக்கணும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். 28 வருஷம் கழிச்சு மறுபடியும் அணிஞ்சிருக்கீங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சூரிய வம்சத்துக்கு அப்புறம் 28 வருஷம் கழிச்சு அணிஞ்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்க நிறைய படங்கள் பண்ணோம். எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான். மறுபடியும் ஆனா ரொம்ப இப்ப டைம் கேப் அப்புறம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம். சார் கூட நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. கதை கேட்டதும் கன்ஃபார்ம் it is meant to be, it is meant for us அப்படி நான் நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி. ஐயா 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 நீங்க வாங்க. கதை தான் ஹீரோ. கதை தான் ஹீரோ. அதுதான் மியூசிக் டைரக்டர் அம்ரத், the greatest சின்ன பையன். வந்து பாம்பே ஜெயஸ்ரீயோட மகன். Introduce yourself well, some people may not know you. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்ரித். வந்திருக்கிற பிரஸ்ஸுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். 3BHK எனக்கே ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமா தான் இருந்திருக்கு இதுவரை. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ என்னோட ஃபேமிலி மாதிரி நான் விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு. ஆல்சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை. ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம். ஐ ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க, நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியல. ஆனா இந்த படத்துக்காக அந்த டைலாக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளவு பேச முடியும். ஸோ நானே டப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஸ்டோரிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி excited when I took the script. So இப்போ நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோன்றுச்சு அதை பத்தி சொல்லிட்டீங்கன்னா எங்க 3BHK ஃபேமிலி எல்லாரும் வீட்டுக்கும் சேர்ந்துடும். ஸோ நீங்க அது பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ அருண் விஸ்வா and Sri Ganesh for giving me this beautiful film as my debut, and it is going to be memorable till the end of time. Thank you everybody. பல தோல்விகளை சந்திச்சு கூட மீண்டும் முயற்சி பண்ண ட்ரை பண்றீங்க. அதே மாதிரி சித்தார்த்தம் சொல்லி கொடுக்குறீங்க. எப்ப தோல்வி சந்திச்சேன்? இல்ல சார், முன்னாடி நாளைக்கு வச்சுலாம் பஸ் படத்தை எல்லாரும் தோல்வி தான் பார்ப்பாங்க. பஸ் அன்பில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம், போய் பாத்தீங்கன்னா வேண்டாம் பஸ் ஸ்பீட் இல்ல பஸ் இது பல தோல்வியை மீறி வெற்றி காண்பதுதான் பஸ் மனிதன். அதுல வந்து நான் வந்து திடமா உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிறவனா, தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்போம். வெற்றி தோல்வி இந்த வாழ்க்கையில கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை, குடும்பங்களுக்காக எடுத்த கதை, ஒரு குடும்பமா நாங்க சேர்ந்து எடுத்த கதை. இப்போ நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். அப்படியே நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்க எப்படி எடுத்திருக்கோம்னு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். இந்த இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் கூடயும் ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்யறது பாக்கியம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இவரு எடிட்டர், படத்தோட எடிட்டர் கணேஷ் சிவா.
இவர் 3 BHK மட்டும் இல்ல, ரீசெண்டா அந்த மாமன், கொட்டுக்காளி, கூழாங்கல், விலங்கு, அயலி எல்லாமே இவரோட ஒர்க்ஸ் தான். எனக்கு இந்த படத்துல இவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. இப்ப நீங்க பாக்குற படம் வந்து நிறைய வெர்ஷன்ஸ்ல இருந்து அரைவாயி இதுதான் ரொம்ப கரெக்டா கிறிஸ்பா இருக்கும்னு சொல்லி அவரு நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த வெர்ஷன் இது. ஸோ எடிட்டருக்கு நீங்க எல்லாரும் அவரோட ஒர்க்கை பத்தி எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ் சிவா, 3 BHK படத்தோட எடிட்டர். இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து என்னோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா அது இருக்கும்னு ஸ்கிரிப்ட் படிச்சதுல இருந்தே நான் அதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஜேர்னி. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப நல்லா இருந்தது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன். இந்த படத்தை நீங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அப்படியே குரூப்பா 4th ஜூலைக்கு 3 BHK ஓட கிரக பிரவேசம். எல்லாரும் கண்டிப்பா எங்க படத்தோட எங்க கிரக பிரவேசத்துக்கு வாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. இங்க வந்து இந்த படத்தை பார்த்து இவ்வளவு நேரம் இருந்து எங்ககிட்ட உரையாடி இந்த படத்தை பத்தி நிறைய உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது தயாரிப்பாளராக என்னோட 2வது படம் சாந்தி டாக்கீஸ்ல இருந்து. என் பேர் அருண் விஸ்வா, நான் சொல்லிடுறாங்க தெரியாதுன்னு. இந்த படம் ரொம்ப ஒரு அந்த கதையை மனசுக்கு பிடிச்சி இந்த கதையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கதையை வந்து சொல்லணும். இது ஏன்னா எல்லாத்துக்குமான கதையா இருக்கும்னு நம்பணும். அதை நம்பி இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லி இந்த படத்தை இவ்வளவு அழகா எடுத்து கொடுத்த அந்த லைஃப்ல ரொம்ப மெமரபிளான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அது எனக்கு இவ்வளவு சூப்பரா அழகா எடுத்து கொடுத்த ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோட நன்றி. சித்தார்த் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. சரத்குமார் சார், தேவேனி மேம்க்கு வந்து நான் இந்த படத்துல அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அப்புறம் சைத்ரா, மீதா, யோகி பாபு அண்ணன், அவருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத், அவருக்கும் இது மொதல் படம் தமிழில். அவரும் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன், ஜித்தின், படத்தில் நடித்த அனைத்து நண்பர்களுக்கும், பணியாற்றிய என்னோட ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டெக்னீஷியன் சுரேன், அழகிய கூத்தன், காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்துக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோன்ற எல்லா பாசிட்டிவும் எல்லா இதுவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த படத்தில் நிவர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. டைரக்டர் சார், ஒரே கேள்வி. ஏற்கனவே பசங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது. எனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு, நானும் ஒரு பீரியட் அப்படிதான் இருந்தேன். ஆனா வந்து இந்த படத்துல அது வந்து கேட்காதீங்க, உங்க இஷ்டப்படி நடங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல சார், அப்படிலாம் எதுவும் சொல்ல சார். இன்னொன்னு படம் ஃபுல்லா 2 அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் சார் இருக்காங்க 2 பேரும். பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு இந்த பிரச்சனை எல்லாம் பையனுக்கு தான் என்கிட்ட அனுப்புங்க, நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவரு 2 பேரும் ஒரே நாள்ன்றதோட அவர் எனக்கு ரொம்ப என்னோட டைரக்டர். அவர் படத்தோட சேர்ந்து என் படம் வரதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான். பறந்து போ படமும் ரொம்ப மிகப்பெரிய நல்ல படமா வந்து வெற்றி அடையுன்றது நான் ரொம்ப தீர்மானம் நம்புறேன். சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மனதளவுல இது மிகப்பெரிய படம். ஒரு நல்ல கதை தான் அதோட அளவை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு எவ்வளவு செலவு பண்றதை வச்சு ஒரு பெரிய படம் சின்ன படம்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் இது பேன் இந்தியா படம்ன்றதை விட இது உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இந்த படம் வந்து அவங்களால அது கனெக்ட் பண்ணிக்க முடியும் நான் நம்புறேன். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காசா கிராண்ட் வந்து பட்டா இல்லாத அடையாளம். ஆனா இது காசா கிராண்டோட படம் கிடையாது. இது படத்துல படத்துல வீடு வாங்குற ஃபேமிலி கடைசியில் இல்லன்னா இப்ப நீங்க இது எதுக்காக இந்த கேள்வி கேட்கறீங்க தெரியல. முதல்ல இல்லதான் கேக்குறீங்க. ஆனா இந்த படம் நல்ல படம் எடுத்திருக்கோம். உங்களோட ஆதரவு வேணும்னு அதுதான். தேங்க்யூ ஸோ மச். நான் பிரஸ் மீட் இருக்குன்னு நினைச்சு வரல. படம் பார்த்து உங்க கருத்தை நான் கேட்கணும்னு வந்தேன். இருந்தாலும் so happy to meet you all of you. Support this film. Thank you. ரொம்ப சந்தோஷம். நன்றி.